ஒரு ப்ராப்பரான ஃப்ரண்ட் டிசைன் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர் சர்க்குலேஷன் மற்றும் ஏரோடைனமிக்ஸ் ஒர்க்ஸ் இதில் ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு ப்ராப்பரான பானட் டோர் டிசைன் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் கார்களில் வர டிசைனை நம்ம இந்த கார்லையும் பார்க்க முடியும். பானட் டோர் பொறுத்தவரையில் ஒரு ஸ்மூத்தான கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. டோரோட 2 எட்ஜஸ்லையும் நம்ம இந்த மைல்டு லைன்ஸை பார்க்கலாம். ஏரோடைனமிக்ஸ் பர்பஸுக்காக இந்த லைன்ஸை இதில் கொடுத்துருக்குறாங்க. பானட் டோரோட சென்டரில் ஸ்க்ரீன் வாஷரோட நாசிலை நம்ம பார்க்க முடியும். ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வாஷர் நாசில் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நமக்கு காரில் பார்த்தோம்னா 2 நாசில் வரும். இந்த ஆல்டோவுக்கு ஒரு சிங்கிள் நாசிலாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வைடரான விண்ட்ஸ்க்ரீன் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி பொறுத்தவரையில் ரொம்ப சூப்பராகவே கொடுக்குது. இன்டீரியர்லேருந்து நம்ம பார்க்கையில் வண்டியை டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது.